கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 23:3, Matthew 23:3. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்களின் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். கர்த்தர் ரொம்ப ஒரு அருமையான காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேளுங்க. ஏன்னா எல்லாவற்றிற்கு மேலாக வேத வசனத்தை நாம் கனப்படுத்தணும். அதனால என்ன சொல்றாரு, நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அது ஒரு தவறான போதகருடைய வாயிலிருந்து வந்தாலும், ஏன்னா அது என்ன, தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அவங்க மோசேயினுடைய இடத்துல இருந்து சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு, நீங்க அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா ஒரு போதிக்கிறவன் ஒரு மாய்மாலக்காரனா ஒரு நடிகனா இருந்தாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதனால என்ன ஆகும், அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு வார்த்தை சொல்லுகிற வரையும் வார்த்தையும் பிரிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை ரொம்ப அழகாக இங்க நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். என்ன, நீங்க என்ன பண்ணணும், நீங்க அவங்க சொல்லுகிற யாவையும் நீங்க என்ன பண்ணணும், கை கொள்ள வேணும். பட் ஆனா என்ன செய்யணும், அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவை கை கொண்டு செய்யுங்கள், அவர்களின் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அப்ப என்ன, நீங்க அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையின்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னா நீங்க நடக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள். அப்ப என்னன்னா, அங்க அவங்க வாயில ஒரு கனப்படுத்துறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க மறுதலிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரு வேணாலும் உங்களுக்கு போதிக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம், ஏன்னா அது சத்தியம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை போல நீங்க வாழாதீங்க. இது அவங்களுடைய அதிகாரத்திற்கு எதிரான காரியத்தை சொல்லி கொடுக்கல ஆண்டவர். நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு போதிக்கிறவருடைய அதிகாரம் எங்க இருக்கு, வேத வசனத்துல இருக்கு. ஆனா அவங்களுக்கு அவங்க நெறியான வாழ்க்கை வாழாம அந்த வேத வசனத்தை கடைபிடிக்காம இருந்தாங்கன்னா நீங்க அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஒரு நடிக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க இந்த 3வது வசனம் தான் இந்த மொத்த அதிகாரத்துக்குரிய காரியத்தையே சொல்லி கொடுக்க போகுது. ஏன்னா நீங்க பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய சாபம் எல்லாமே என்ன, அவர் சொல்றது பூராமே நீங்க சொல்றத செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிதான் அவங்கள கடிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க சொல்றதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அதாவது நீங்க சொல்லக்கூடிய காரியத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குதா? அத நீங்க அடிக்கு ஒரு முறை சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வேதபாரகரும் பரிசேயரும் அவங்க பிரசங்கம் பண்றாங்க, ஆனா அதன்படி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அங்க அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஒரு முறை நடக்கிறத சொல்லல. இது நம்ம என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே இத நம்மளோட சோதித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நேர்மையாக எங்க என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய போதனைக்கும் இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒருக்க தன்னை சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது. ஏன்னா இது உங்களை நீங்களே குற்றப்படுத்துவதற்காக, உங்களை நீங்களே காயப்படுத்துவதற்காக இல்ல. இது என்னன்னா, உங்களை நீங்களே சோதித்து பார்த்து நீங்க எங்க மனம் திரும்பணுமோ அங்க மனம் திரும்பி தேவனுடைய பாதைக்கு வருவதாக. ஏன்னா இடைவெளி ரொம்ப ஜாஸ்தியாக என்ன ஆகும், நீங்க அதிலே ஒரு ப்ரொஃபஷனலா மாறிடுவீங்க. எப்படி
வேதபாரகரும் பரிசேயரும் என்ன, அவங்க எப்பயோ ஒரு தடவை விடுதல, ஆனா அவங்க என்ன எப்போதுமே அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையா இருந்தாங்க. அதனாலதான் நமக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நீங்க உங்களுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய காரியத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு. இப்ப நீங்க எப்படி இருக்குன்னா, ஒரு அன்னப்பறவை போல பால் எது தண்ணீர் எது தரிஞ்சா பிரிச்சு எடுப்பது போல, நீங்க போதிக்கிறவரை விட்டு விட்டு அந்த போதனையை கை கொண்டு வாழுகிறவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுள்ள, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க. பகுத்தறிந்து ஆண்டவரே, எது சரியான வார்த்தையோ அதை பின்பற்றி சத்தியத்தின்படி நடவாதவருடைய வாழ்க்கையை பின்பற்றாமல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.